வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் 12 மாவட்டங்களுக்கு கண்காணிப்பு அதிகாரிகளை தமிழ்நாடு அரசு நியமித்திருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். 12 மாவட்டங்களுக்கு ஒரு IAS அதிகாரி கண்காணிப்பு பணியில் ஈடுபடுவார் என்றும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார், வணக்கம். உங்க விரிவான தகவல். வடகிழக்கு பருவமழை தொடங்கி தற்போது அடுத்தடுத்து மிதமான மழை முதல் பலத்த மழை தமிழகம் முழுவதுமே பெஞ்சிட்டு இருக்குது. இதனையடுத்து அதாவது அந்த சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள டெல்டா மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள்ல கனமழை தொடர்வதையொட்டி மாவட்ட கண்காணிப்பு அதிகாரிகளை தற்போது விரைந்து மாவட்டங்களுக்கு செல்ல முதல்வர் உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறார். அதாவது வடகிழக்கு பருவமழை தொடங்கி தற்போது ஒவ்வொரு இடங்களில் தமிழகம் மட்டுமல்ல தமிழகம் முழுவதுமே பரவலாக தற்போது கனமழை பெஞ்சிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா முதல்வர் தலைமையில காணொலி காட்சி வாயிலாக ஒரு கூட்டம் ஒன்று நடைபெற்றது. இதனை அடுத்து பாத்தீங்கன்னா அந்த சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டம் மற்றும் டெல்டா மாவட்டங்கள், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களை ஏற்கனவே மழை பெஞ்சிட்டு வர சூழ்நிலை முன்னேற்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவரோட அந்த சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர்களோட முதல்வர் காணொலி காட்சி வாயிலாக அதாவது ஆரம்பிச்சு அதை என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. இதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்துக்கு கார்த்திகேயன், அதாவது எல்கார்டி நிறுவனத்தோட மேலாண்மை இயக்குனர் கார்த்திகேயனும், அதே மாதிரி காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு மேலாண்மை இயக்குனர் தாட்கோட மேலாண்மை இயக்குனர் கோபால்தாஸ் கந்தசாமி அவங்களும், அதே மாதிரி செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு கிராந்திகுமார், விழுப்புரத்துக்கு SA ராமன், அதே மாதிரி கடலூருக்கு கபிலன், கடலூருக்கு மோகன், மயிலாடுதுறைக்கு கவிதாராமு, திருவள்ளூர் மாவட்டத்துக்கு ஆனந்த், அதே மாதிரி நாகப்பட்டினத்துக்கு அண்ணாதுரை, தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு கிருஷ்ணமூர்த்தி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சிக்கு ஸ்ரீ வெங்கடபிரியா, அரியலூர் மாவட்டத்துக்கு விஜயலட்சுமி, பெரம்பலூர் மாவட்டத்துக்கு லட்சுமி ஆகிய ஆட்சித்தலைவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதன் அடிப்படையில் அந்தந்த மாவட்டங்களுக்கு அதாவது அந்தந்த எந்தெந்த மாவட்டங்கள் மழையால பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டது. அந்த மாவட்டங்களுக்கு விரைந்து சென்று மக்களுக்கு போதிய அளவுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தற்போது முதல்வர் உத்தரவிட்டதை தொடர்ந்து அது தற்போது அமலுக்கு வர இருக்குதுங்க. தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.